இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே சுவிசேஷம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? சபையினுடைய அடித்தளம் மாற்றப்படுகிறது. சுவிசேஷம் என்றால் சபையினுடைய அடித்தளம். ட்ரூத் பை நேச்சர் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். சத்தியம் ஒண்ணுதான். சத்தியம் அதனுடைய பகுதியில் எல்லாமே உள்ளடக்கியது. நான் பெற்ற இன்பம் அவங்களும் பெறணும், அதனால நான் பெற்ற ரட்சிப்பு அவங்களுக்கு தெரியணும். கிறிஸ்துவை எடுத்து விட்டால் கிறிஸ்தவத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறேன். துவம் தான் சொல்லணும், ஏன்னா அதை எடுத்துடல. துவம் நெபுக்கத் நேச்சர் உடைத்து போட்டது ஆலயம் அல்ல, ஒரு கட்டடம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே ஆதி அப்போஸ்தலர்கள் எவ்வாறு சுவிசேஷத்திலே சபைகளை திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டே வருகிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை மிகவும் தெளிவாக ஆணித்தரமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே சுவிசேஷம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? சபையினுடைய அடித்தளம் மாற்றப்படுகிறது. சுவிசேஷம் என்றால் சபையினுடைய அடித்தளம். ஏனென்றால் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார் என்று சொல்லி எபேசியர்களின் நிருபம் அவருடைய 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே பவுலடியாக இருக்கக்கூடிய அந்த அர்த்தம் என்ன? அந்த எபேசு சபையிலே சொல்லக்கூடிய அடித்தளம் என்ன? சுவிசேஷத்தை யாரும் மாற்ற முடியாது. சபைகளை சுவிசேஷத்தினுடைய அடிப்படையில் தான் கட்ட வேண்டும். எனவே அவர் 17வது அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அங்கே அத்தேனே பட்டணத்திலே தனிமையாக இருக்கும் பொழுது அவர் பக்தியிலே வைராக்கியம் கொண்டது மட்டுமல்ல, அவர் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிக்கிறார். அநேகருக்கு வந்திருந்த ஒரு 6 விதமான மக்கள் கூட்டங்களை நாம் பார்த்தோம். அந்த இடத்துல அவர் என்ன சுவிசேஷத்தை சொல்லுகிறார் என்று பார்த்தோம். நம்ம சில கேள்விகளை வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் என்ன பார்த்தார்? அவர் என்ன உணர்ந்தார்? அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்? அடுத்ததாக அவர் என்ன பேசினார்? அடுத்ததாக அவர் என்ன சாதித்தார்? அதன் மூலமாக வந்த பலன் என்ன? அவர் என்ன கனி பெற்றார்? நம்ம கடைசியாக நாம் பார்க்கவிருக்கிறோம். அதன் மூலமாக லூக்காவும் பவுலடியாரும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு என்ன போதிக்கிறார்கள்? இந்த நாட்களிலே சபையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் என்ன போதிக்கிறார்கள்? அதை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் என்ன பேசினார் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக பார்த்தோம். அதன் பின்பதாக ஒரு 7 காரியங்களை நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். உங்களோடு கூட ஒவ்வொன்றாக பார்ப்போம் என்று சொல்லி பேசியிருக்கிறோம். இந்த இடத்துல அவர் சொன்ன 7 காரியங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ரத்தன சுருக்கமாக எல்லாவற்றையும் சேர்த்து, ஆராதனைக்கு பாத்திரர் ஒரே ஒருவர். எனவே மனிதர்கள் ஒருவேளை அவர்களை அறியாமல் ஆராதித்தாலும் அவர்கள் இனி கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் முதலாவதாக ஆரம்பிக்கிறார். முதலாவதாக அவர் வரக்கூடிய அந்த வசனங்களை 22, 23வது வசனங்களிலே இதை குறித்து பேசுகிறார். பின்பதாக கர்த்தர் சர்வத்திற்கும் ஆண்டவர், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர். எனவே மனிதர்கள் கையினால் செய்யப்பட்ட எந்ததொரு சிருஷ்டியும் அவர்கள் சிருஷ்டிக்க முடியாது. அதே போல் அவர்கள் ஆலயத்தினாலோ அர்ச்சனை படைப்பினாலோ கர்த்தருக்கு பிரியமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவதாக கர்த்தரால் படைக்கப்பட்ட சிருஷ்டி, எனவே கர்த்தரை ஒருவருமே சிருஷ்டிக்க முடியாது என்று மூன்றாவதாக பார்க்கிறோம். நான்காவதாக மனிதன் கர்த்தரோடு சம்பந்தம் உள்ளவன், அதாவது அவருடைய சந்ததி என்றால் ஏதாவது உயிரற்ற ஒரு பொருள் அவரை பிரதிபலிக்க முடியாது என்று சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக 5வதிலே பார்க்கிறோம், கர்த்தர் தம்மை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். தடவியாவது கண்டுகொள்ளக்கூடிய வெளிப்பாடுகள் இயற்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானமும் பூமியும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய மகிமையை வெளிக்காட்டி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே மனிதன் எனக்கு ஆண்டவரை பற்றியே தெரியாது என்று சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அடுத்ததாக 6வதாக நாம் பார்க்கிறோம், கர்த்தர் மனுக்குலத்திற்கு கிருபையான இரட்சகர். இவ்வளவு நாட்களாக ஆண்டவர் பொறுமையாக இருப்பது அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் நினைக்கிற பிரகாரமாக அவர் தம்முடைய வாக்குத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நீட்டிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எனவே மனம் திரும்ப வேண்டும், இனிமேல் காலம் செல்லாது. 7வதாக அவர் சொல்கிறார், கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. எனவே எல்லாரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சரி, முதலாவதுலேருந்து எடுப்போமா? சரி, முதலாவதுலேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். இப்பொழுது 17வது அதிகாரம் 22, 23வது வசனங்களை வாசியுங்கள். அப்பொழுது பவுல் மார்ஷ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே,
எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை குறித்து நம்ம கடந்த நிகழ்ச்சிகளில் பேசணும். அதாவது அவர் அறிவிக்கக்கூடிய ஆண்டவர் அவர்கள் அறியாமல் இருந்து ஆராதித்தவர்களா அப்படின்று பார்த்தால் ஒரு பகுதியில் எஸ் என்ற ஆமான் என்று சொல்ல, இன்னொரு பகுதியில் இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் இருக்க மாட்டார். அவர் தன்னை கொடுத்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இதில் என்ன சொல்ல வருகிறார்? இந்த 2 வசனங்களிலே என்ன சொல்ல வருகிறார்? ஒரு தேவதா பக்தியை குறித்து நாம் பேசினோம். தேவதா பக்தி என்றால் என்ன? அதுக்கு அடுத்ததாக ஏன் அவங்க அப்படியே இருந்துட்டு போயிருக்கலாமா? இவர் ஏன் இதை சொல்ல வேண்டும்? அவங்க இருக்கிற மாதிரி அவங்களுடைய மனசாட்சியின்படி அவர்கள் இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா நிறைய பேர் இதான் சொல்கிறாங்க இந்த நாட்கள். என்ன சொல்கிறாங்களா? உங்கள் தெய்வம் உங்களுக்கு பெருசு, நாங்கள் வணங்குற தெய்வம் எங்களுக்கு பெருசு. நீ ஏன் உங்களுடைய தெய்வத்தை எங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், நாங்கள் சொல்கிறோமா அப்படின்றாங்க. இதே தான் இந்த இடத்துல இவன் வேறு வெளியூர் தெய்வங்களை 18வது வசனத்தில் பாருங்களேன், அந்நிய தெய்வங்கள் ஃபாரின் காட்ஸ் அப்படின்றாங்க. ஃபாரின் கார்டன் காடஸஸ் கூட ஃபாரின் டீமன் அப்படிங்கிறாங்க. ஃபாரின் டீமன் அதை பற்றி பேசுகிறாரு. இதை ஏன் சொல்ல வேண்டும்? அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் சொல்ல வேண்டும்? பவுலடியார் எதற்காக இவ்வளவு பொறுப்பெடுத்து சொல்ல வேண்டும்? அறியாது இருக்கிற தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள், நான் அதை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன்கிறார். ஏன் சொல்ல வேண்டாம்? அப்படியே விட்டுருக்கலாம் அவங்கள. இப்போது வெளியில் சொல்கிறதபடி நாங்கள் வணங்குற தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம், நீங்கள் வணங்குற தெய்வத்தை நீங்கள் ஆராதிங்க, ரெண்டுத்துலேயும் நாங்கள் உங்களதில் குறுக்கிடல, எங்களதில் நீங்கள் குறுக்கிட தேவையில்லைன்னும் போது ட்ரூத் பை நேச்சர் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். சத்தியம் ஒன்று தான். சத்தியம் அதனுடைய பகுதியில் எல்லாமே உள்ளடக்கியது. ஆமாம், ஒன்று. அவங்க சொல்கிறதும் கரெக்டு, நான் சொல்கிறதும் கரெக்டுன்னு இருக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. ஏன் நீங்கள் அவங்க சொல்கிறது கரெக்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனால்? அதான், ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக, கரெக்டாக இருக்கணும். அவங்க எல்லாமே ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போகுதுன்றாங்க, நம்ம இல்லை ஒன்று மாத்திரம்தான் சரியான இடத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்கிறோம். அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொண்டு போவதில் ஒருத்தராக நம்ம இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்துக்கலான்றது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்கிறது முரண்பாடாக இருக்கும். ஓகே, அது கருத்துக்களே முரண்பாடாக இருக்கும் பொழுது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. கருத்துக்கள், அதாவது அடிப்படையான சித்தாந்தமே வித்தியாசமாக இருக்கும் பொழுது எல்லாம் ஒன்று என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால ஒன்று அது தெரிஞ்சு நமக்கு அப்போ இதை நான் சத்தியத்தை கொடுத்தாகணுன்ற நிர்பந்தம் நமக்கு இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை அது இல்லாமல் இருக்கலாம். இல்லை, நான் இன்னொன்று கேட்குறேன், அது ஏன் உங்களுக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை, சுப்பீரியாரிட்டி காம்பளது, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இவர் பவுலடியார் பேசாமல் போயிருக்கலாம், எல்லாரும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவரை பார்த்தா என்ன சொன்னாங்க? இவர் என்ன சொல்கிறாருன்னா வாயாடின்றாங்க. வாயாடிக்கு மீனிங் நம்ம சொல்கிறோம். இவருக்கு சொந்த புத்தி இல்லாமல் அவங்கவுங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிடிங்கி நீங்கள் போட்டு செய்கிற அப்படின்றாங்க. அதாவது அவங்களுடைய இதுக்கு விட்டுறணும் அப்படியே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெற்ற இன்பம் அவங்களும் பெறணும், அதனால் நான் பெற்ற ரட்சிப்பு அவங்களுக்கு தெரியணும். இதுதான் சத்தியம், இது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் ரட்சிப்பு கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். இது தேவனுடைய கட்டளை சார். இது தேவனுடைய கட்டளை. ஏதாவது அவருடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது கட்டளை. அவர் கட்டளையை செய்கிறார். என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஏற்கனவே இந்த சுவிசேஷத்தை கொண்டு போன பவுல் அந்த அறியப்படாத தேவனுக்கு அவங்களே ஒரு தெளிவில்லாமல் தான் இருக்கிறாங்க. ஏன்னா தெளிவில்லை, சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது அவங்க அப்படி ஒரு தெளிவில்லாத வார்த்தைகளை தான் நிறைய இடத்துல அதை வெளிப்படுத்திக்காங்க. அதாவது உள்ளான சாதாரணமாக மனிதர்களை பார்க்கும் பொழுது அவருடைய மத்தியில் ஒரு ஏக்கம் இருக்கத்தான் செய்யுது. ஏதோ அதை வெளிப்படையான சில பேர் அப்படி இல்லைன்னு மூடி மறைச்சாலும் ஒரு ஏக்கம், ஒரு மனிதனுக்கு ஒரு தேடுதல் இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு பார்க்க. கேள்வியோடு இருக்கிறதே தெரியுது அந்த இடத்துல. அவங்க சில கேள்விகளோடு இருக்கிறதே தெரியும், அப்படி தெரியும். ஆமாம், நான் சில பேர்கிட்ட எப்படி நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு, நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் திருப்பி உண்மையிலே நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, ஏன் இப்படி கேட்டீங்க அப்படின்னு பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்றுமே உண்மையிலே நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே கடன்னு என்ன இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாரோ ஊர் பேர் தெரியாட்டி என்ன செய்கிறாங்க, நம்மகிட்ட ஒரு புலம்பி தள்ளிடுவாங்க. ரெண்டாவது பவுலுடைய பழைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அவரும் இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் தான் இருந்தார், ஒரு பெருங்குழப்பத்தில் தான் இருந்தார். ஆமாம், அவரும் ஞானி தான், பெரிய PhDலாம் முடிச்ச. அவர் என்ன நினைச்சிருந்தார்? நான் படித்த படிப்பு பெரிய படிப்பு, நான்
நான் பின்பற்றுகிற மார்க்கம் ஒரு நல்ல மார்க்கம் தான் நினச்சிருந்தார். ஆனால் அவருக்கு அந்த தெளிவு கரெக்டாக இயேசு கிறிஸ்துவானவர் மூலியமாக கிடைச்சப்போ அவர் அதுதான் சத்தியம்னும் போது அது தன்மேல் விழுந்த கடமைன்னு சொல்லிட்டு அதை கொண்டு அவர் படித்தவரை என்ன சொல்கிறார், நான் அறியாமையிலே எப்படி செய்தேங்கிறாரு. நான் படித்ததெல்லாம் அறியாமைன்னு சொல்கிறாரு. பவுலடியார் அறிவிப்பது அவர்கள் சொல்லுவதால் இன்னொரு தேவதா அல்லவா? அப்படியா? சிருஷ்டிகர் ஒருவரே அவர் தான் சொல்லுவார். ஏன்னா அவங்களுக்குள்ள எண்ணிக்கை கடங்காத காடு போல தேவி தேவதைகள் இருந்ததுனால அவங்க அதோட இது ஒன்று நினைச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தழுதலாம் ரெண்டுமே. இயேசு கிறிஸ்து ஆண் கடவுள், உயிர் தழுதல் பெண் கடவுள். எங்கேயும் ஜோடி சேர்த்து விட்டுறாங்க. அதில் வந்து தேவதான்னு சொல்லியிருக்கிறதுனால அவங்க வணங்குறது மெயினாக பெண் தெய்வமாக இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். தேவதா அப்படிங்க. ஆமாம், தேவதா பக்தி உள்ளவர்கள். நம்ம தமிழில் வந்து தேவதா அப்படின்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் என்னென்னா அநேக டீமன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. டீமன்ஸ் அநேக கடவுள்கள், பற்பல கடவுள்கள், தேவதைகள், தேவதைகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லிடுவோம்ல, அதே மாதிரி அந்த இது இருக்குது. ஞானத்திற்கு புகழ்பெற்ற அத்தனை பட்டணத்தார் அறியாமலேயும் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். அதுக்கு தான் அவங்களே ப்ரூஃப் கொடுக்குறாங்கல்ல, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் கொடுக்குறாங்கல்ல. அதிகப்படியான தேவபக்தி உள்ளவர்கள் எப்படி இன்னும் இந்த தேவபக்தியை விட்டு வைத்தார்கள் கேட்குறேன். அவங்களுடைய ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் கடைசி வரை கிடைக்கல. அதுதான் நீங்கள் ஒரு தடவை வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் பிலிப்பு என்பவரிடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு கிரேக்கர்கள் வந்து கேட்குறாங்க. பார்த்துட்டீங்களா அந்த பகுதியை? ஆமாம், அந்த பகுதியில் ஏன் கிரேக்கர்கள் கேட்ட உடனே இயேசுவானவர் சொன்னது ஆண்டவரே உம்முடைய வேலை வந்தது அப்படிங்கிறாரு. அப்புறமேல சொல்கிறார், இந்த வேலைக்குள்ளே இதற்குள்ளாகவே இந்த வேலைக்குள்ளே வந்தானு. முதல்ல எஸ்ன்னு சொன்னவர் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வர்றாரு. அங்கே நடந்தது என்ன? அந்த 12வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் கிரேக்கர்கள் வர்றாங்க. கிரேக்கர்கள் அவங்க வந்து அவர் பார்க்க விரும்புகிறாங்க. எல்லோரும் வந்து இவரை பிலிப்பை பார்த்து உங்கள் குருவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்றாங்க. என்ன இருக்கும், எங்கள் கட்சியில் சேருன்னு சொல்லி வந்திருப்பாங்க. ராஜாவாக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. கிரேக்கர்கள் ராஜாவாக்கலான்னு பண்ணியிருப்பாங்களோ? யூதர்கள் தான் ராஜாவாக்கணும்னு நினச்சாங்க. குருவாக்கணும், இன்னொரு ஒரு குருவாக்க வேண்டும், ஒரு பெரிய ஞானியாக்க வேண்டும். எங்கள் கட்சியில் சேர்ந்திங்கன்னா நம்ம ஆட்சி அமைச்சிடலான்னு நினச்சிருப்பாங்களோ? இல்லை, எங்கள் கட்சியில் கோயலிஷன் போட்டிருங்க. உண்மையே தான். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய தத்துவத்தை எடுத்துக்கொண்டார். ஒரு அருமையான தத்துவம். நானே வழிங்கிறத எடுத்து வச்சுட்டு நான் உங்களுடைய பாவத்திற்காக மறிக்க போகிறேன், உயிரோடு எழுப்பேன், இந்த இதை மட்டும் இப்படி எடுத்துட்டா அவருடைய தத்துவம் ஃபிட் ஃபார் எவ்ரிபடி. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அது என்னது மத்திய எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 அதில் உள்ள அந்த மலைப்பிரசங்கம் இருக்கிறதுல, அந்த மலைப்பிரசங்கத்தை நம்ம இந்தியாவில் உள்ள அநேக பெரியவர்கள் படித்திருக்கிறார்கள். எல்லாம் சொல்கிறாங்க, இதன்படி நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்றாங்க. அது வந்து முன்னாடி சாதாரண பார்த்தோம்னா அது நல்லாயிருக்கும். ஆனால் 4வது அதிகாரத்தை பின்னாடி கடைசி பகுதியில் சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது, தன்னை பின்பற்றி வந்தவர்கள் தான் அது சொல்கிறார். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்து விட்டால் கிறிஸ்தவம் என்பது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கம்யூனிசம் அல்லது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கும். கிறிஸ்துவை எடுத்து விட்டால் கிறிஸ்தவத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறேன். நீதி மார்க்கம். கிறிஸ்துவை எடுத்து விட்டால் கிறிஸ்தவத்தில் என்ன இருக்கும்? வம் தான் இருக்கும். கிறிஸ்துவை எடுத்துட்டா கிறிஸ்தவன் சொல்ல முடியாது, துவம் தான் சொல்லணும். ஏன்னா அதை எடுத்துடல, துவம். இதை ஏன் இவ்வளவு அக்கறையாக சொல்ல வேண்டியது இருக்குது? ஏன் இவரை இப்படி சொல்கிறார்? ஏன் இவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்குது? அவருடைய இருதயத்தில் எப்பவுமே வந்து மற்றவர்கள் குறித்த ஒரு பாரம், எப்பவுமே மக்களை குறித்த ஒரு பாரம். இதை விட முக்கியமான இன்னொரு பாரம் நம்ம முதல்ல பார்த்தோம். அவர் மிகுந்த ஆவியிலே வைராக்கியம் கொண்டு என்ன பாரம் அவருக்கு இருந்தது? அவருடைய முக்கியமான வேதனை என்னவா இருந்ததுன்னு கேட்குறேன். இவங்க இவ்வளோ அறியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாவப்பட்டிருக்கிறாங்க, தேவனுடைய தைக்காமல் இருக்கிறாங்க, தலையில் எண்ணெய் தைக்காமல் இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறாங்களே, அப்படியா? தேவனுடைய மகிமையை சீரழிச்சிட்டு, தேவனுடைய மகிமையை சீரழிக்கிறார்களே. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவர்கள் கொடுக்கவில்லை. இப்போ இந்த உண்மை என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாம் பிதாவினுடைய சேரும் சலாக்கியத்தை பெறுகிறோம், அவர் மூலமாக ரட்சிப்பை பெறுகிறோம். இது இல்லாமல் வேறு எந்த வழியில் போனாலும் அவர்கள் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கும் கொடுக்குறாங்க. பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆக அவர் முதலாவது சொன்னது என்ன? ஆரம்பத்திலே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் என்னென்னமோ வணங்குறீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தரை வணங்குறீங்க. நான் சொல்கிறேன் அவர் யாருன்னு. அப்போ நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது?
அவங்கவுங்க இருக்கக்கூடிய மார்க்கத்தில் அப்படி நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்மூடி இருக்கலாமா? ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் பிதாவை அறியலை அப்படின்னு சொன்னேன்னா உங்களை பேர் நான் பொய்யராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படி தெரியலைன்னா நான் பொய்யனா இருப்பேன். அப்போ இந்த சத்தியத்தை தெரிஞ்சு நாம் அதை நம்ம வெளிப்படுத்தணும், நம்ம தான் பொய்யராயிடும். எனக்கு ஐயோன்னு சொல்றாரு ஒரு இடத்துல, சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் ஐயோ எனக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிறாரு. ஏன்னா தெரிந்திருந்தும் ரட்சிப்பு நம்ம மூலமாக போகவில்லை என்றால் நிச்சயமாக நம்மை ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒரு இடத்துல சொல்லும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க என்னென்னா, அதாவது பரலோகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது முன்னாடி தான் சொல்லுங்க, அங்கே மரணம் இல்லை அழுகை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் யாவையும் துடைப்பார். என்ன கண்ணீராக இருக்கும்? நம்ம பக்கத்து வீட்டில் இருந்தே நம்ம சொல்லாமல் போய் அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் சேராமல் இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது நிச்சயமாக என்ன இருக்கும், ஐயோ இவங்களுக்கு சொல்லியிருக்கலாமே, அவங்கள அப்படியே விட்டுட்டோமே, இல்லை இவங்களை இவ்வளவு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க ஆனால் சொல்ல விட்டுட்டோம். அப்படியே பவுலடியார் ஒரு வேளை சரி அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க போகட்டும், நம்ம துருத்தியை நம்ம ஊதுவோம் அப்படின்னு போயிருந்தாருன்னா இந்த ரட்சிப்பினுடைய செய்தி அங்கே வந்திருக்காது. ஆக முதலாவதாக அவர் என்ன சொல்கிறார்? அறியாத தேவனை நீங்கள் வணங்குகிறீர்கள், ஆனால் நீங்கள் நிச்சயமாக இந்த அறியாமலே இருக்க முடியாது. இங்கிலீஷில் சொல்கிறேன், he is the only object of worship, so he cannot be worshipped in ignorance. அறியாமையிலே அறிந்திருக்கிற தேவனை அறிவித்திருக்கிற தேவனை வணங்க முடியாது.